இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை. அவங்க வந்து அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா, இந்த கடை பேர் வந்து பிரஸ்டர்ஸ். பார்த்திங்களா, ப்ரீமியம் ஐஸ்கிரீம் பிரஸ்டர்ஸ், ரியல் ஐஸ்கிரீம் மேட் ஃப்ரெஷ் டெய்லி. இதான் இந்த கடை. இது ஃப்ரண்ட்டில் போய் நாங்கள் இப்போ தான் ஆர்டர் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பார்க்கிங் ஏரியா, எங்கள் பார்க்கிங் ஏரியாவில் வந்திருக்கோம். அவங்க இந்த மாதிரி தான் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒருத்தர் ஆல்ரெடி ஒரு ஆள் அப்பு அப்படின்னு சாப்பிட்ருக்காரு பாருங்க. இது வந்து எக்ஸாக்டாக பியூஃபர்ட்டில் வால்மார்ட் இருக்கிற அந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் ஏரியாவில், இந்த பார்க்கிங் ஏரியாவில் இருக்குது. வால்மார்ட் வந்து இங்கே இருக்குது. இந்த ஏரியாவில் ஃபிட்னஸ் சென்டர் இந்த ஏரியாவில் முதல்ல அங்கே என்ன இருந்துச்சுன்னா பெஸ்ட் பை இருந்துச்சு, கேட்டோ இருக்குது. இந்த கார்னரில் வந்து இந்த அந்த எண்டில் அந்த கார்னரில் பேக்கில் பீஸா கடை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. 10 minutes ஆயில் சேஞ்ச் ஒர்க் ஷாப் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 10 minutes ஆயில் சேஞ்ச் ஒன்று இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு 3 road 4 road. அது ஆக்சுவலாக எக்ஸ் மாதிரியே கட் ஆகும், ப்ளஸ் மாதிரி இருக்காது, எக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த கட் ஆகுறது அந்த 4 road. இப்போ பியூஃபர்ட் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு ரைட் அக்ராஸ் அந்த அதர் சைடு, ஆப்போசிட் சைடு வந்து ஏகப்பட்ட புது புது கடைகள் பில்டிங்ஸை போட்டு கட்டியிருக்காங்க. தான் அந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்கள். அங்கே ஒரு 10-15 சாப்பாட்டு கடை, ஒரு 4-5 ராஸ் அப்படி இப்படின்ட்டு சின்ன பெரிய பெரிய அந்த ஸ்டோர்ஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. அப்புறம் அப்படியே போனோம்னா இதுலேயே நேராக போனோம்னா நம்ம அங்கே போயிடலாம். ஒருவேளை இதுலேயே நீங்கள் நேராக போனீங்கன்னா இங்கே போயிடலாம். சாப்பிட்றது இந்த என்ன வாங்கியிருக்கீங்க? இங்கே ஐஸ்கிரீமு பிரஸ்டர்ஸில் வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், இதை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லுங்கள். நல்ல ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஏன்னா ராமர் மாதிரி என்னாகும். அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உனக்கு எது பிடிக்கும், வெண்ணிலாவா? எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும். நான் சொல்கிறது வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர். அப்புறம் இதை பற்றி டீட்டெயிலாக மறுபடியும் ஃப்ரண்ட்டில் எப்படி அந்த இதெல்லாம் பற்றி போடலாம். குயிக்காக கொடுத்துருவாங்க டக்கு டக்குன்னு. இப்போ மில்க் ஷேக் கூட ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதனால் அங்கே போகிறப்ப அதை பற்றி போடுறோம். இந்த போர்டை பார்த்துக்குங்க, இதுதான் அந்த லொக்கேஷன். ஹேவ் அ குட் டே. பாய் சொல்லு. பாய். பார்த்து நீங்களும் நல்லா ஐஸ்கிரீமாக சாப்பிடுங்க. பார்த்து சொல்லிடு. பார்த்து சாப்பிடுங்க. வந்து நிறையா சாப்பிடாதீங்க. இளநீயும் வந்து குடிங்க, அது ஆரோக்கியமான. ரைட், ஓகே, தேங்க்யூ. வெறும் ஐஸ்கிரீம் வேணும். ஜஸ்ட் அது என்ன பண்ணணும்னா, இந்த பாலில் ஜிப்லாக் பேக்கில் ஊற்றிட்டு நம்ம பாட்டுக்கு ஷேக் பண்ணி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். டக்கு 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 டக்குன்னு பேக் அண்ட் ஃபோர்த் இப்படி டிங் 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 ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அது ஷேக் ஆக ஆக உள்ளுக்குள்ள அது க்ரீம் ஃபார்ம் ஆகும். ஆனால் அதில் என்ன பண்ணணும்னா 2 ஜிப்லாக் பேக் வேணும். அதுதான் அங்கே டெக்னிக்கு. ஏன்னா ஐஸ்கிரீம்னா உனக்கு கோல்டாக வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ஜிப்லாக் பேக் வந்து பெருசு. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்குவோம். ஒரு 10-15 ஐஸ் க்யூப்ஸ் உள்ளே போட்டுக்குவோம். ஐஸ் உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் பாலும் சர்க்கரையும் ஊற்றி, அது சின்ன ஜிப்லாக் பேக்கில் பாலும் சர்க்கரையும் ஒரு கப் பால் ஊற்றிக்கிறோம். சின்ன கப் பால் ஊற்றிட்டு அதை வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்படி ஷேக்னா, பால் ஊற்றி சுகரெல்லாம் போட்டுட்டு அந்த பெரிய ஜிப்லாக் பேக்குள்ளே வைக்கணும். அதில் ஆல்ரெடி ஐஸ் இருக்கும், கோல்டு ஐஸ் இருக்கு இல்லையா, ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாலை நல்லா ஜிப்லாக் போட்டு இது பண்ணிட்டோம்னா டைட்டாக நின்றுக்கும், பால் லீக் ஆகாது. கரெக்டாக பண்ணணும். ஜிப்லாக் அப்படி தான் இருக்கும், லாக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹோல் பேக் பெருசை வந்து ஷேக் பண்ணி, உள்ளுக்குள்ளே பால் இருக்குது, ஐஸ் இருக்குது, எல்லாம் இருக்கும், தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஷேக் பண்ண ஒரு 5 minutesக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீம் ஃபார்ம் ஆகி அப்படியே ஐஸ்கிரீம் ஆயிரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.